Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு skip பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 3 டிஃபரண்ட் கலர்ல கிராஃப்ட் பேப்பர் எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கலர் வேணா चूஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் yellow கலர் ஷீட் எடுத்துர்க்கேன். அதை வந்து இந்த சைடுல வச்சிட்டு 1 இன்ச்க்கு வந்து மடிச்சிட்டேன். மறுபடியும் இத வந்து பேப்பரை வந்து பின்னாடி திருப்பிட்டு 1 இன்ச்க்கு மடிச்சிட்டு விசிறி எப்படி மடிப்போமோ அதே மாதிரி ஃபுல்லா மடிச்சிடலாம். மடிச்சிட்டு அதோட எட்ஜ்ல வந்து நான் V ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து சென்டர்ல வந்து மடிச்சிடலாம். சென்டர்ல மடிச்சிட்டு இப்போ வந்து சென்டர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் வந்து பிரஸ் பண்ணி ஒட்டிடலாம். நல்லா ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடுங்க. நல்லா அழுத்தி பிரஸ் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரத்திலே அது காஞ்சிரும். அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு விசிறி மாதிரியே கிடைக்கும். இதே மாதிரி இந்த பேப்பரில் இன்னொன்று ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஷேப்க்கு வச்சுட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணி இப்போ வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபெவிகாலை வந்து ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஒட்டணும். காஞ்சால் தான் வந்து நல்லா எடுக்காமல் இருக்கும், இல்லைனா சீக்கிரமாக எடுத்துரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக ஒட்டிடலாம். இதே மாதிரி ரெண்டு சைடு நம்ம ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக கிடைக்கும். சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி ரெட் கலரில் நான் இன்னொரு கிராஃப்ட்லேயும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதோட வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து செஞ்சு வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அடுத்து வந்து நான் இன்னொரு கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேப்பரை வந்து நான் ரெண்டாக மடிச்சிட்டு இது ரெண்டுத்துலேருந்தும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பேப்பரை கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துலேயும் அந்த ஃப்ளார் மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த ஃப்ளாரையும் வந்து நம்ம அதில் வந்து ரெடி பண்ணி எடுத்ததுலேயே வந்து இப்போ இது மூணையும் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டபுள் டேப் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. சென்டரில் வந்து டபுள் டேப் போட்டு இப்போ வந்து இந்த ரெட் கலர் இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து இந்த கலரையும் வந்து இது மேலே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதே மாதிரி ரெண்டு கலரில் வந்து சின்னதாக வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். கீழே தொங்க விட்டோம்னா பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்னு. இது ரெண்டு கலர், ரெட் கலரில் ரெண்டு, ப்ளூ கலரில் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு கிராஃப்ட் பேப்பர் எடுத்துருக்கேன். அந்த கிராஃப்ட் பேப்பரில் வந்து 3 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிவிட்டு 1 இன்ச்சுக்கு அதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நல்லா ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமான ஷீட் மாதிரி கிடைக்கும். இதை வந்து பேக் சைடில் திருப்பி டபுள் டேப் போட்டு ஒட்டிடலாம், இல்லைனா ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. நான் டேப் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு இப்போ வந்து சென்டரில் வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலர் வந்து வைக்க போகிறேன். இதையும் வந்து பின்னாடி சைடு வந்து டேப் போட்டு ஒட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து கீழே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டிடலாம். அதே மாதிரி இந்த சைடு ரெண்டுத்துலேயும் வந்து நான் வந்து ரெட் கலர் ஷீட்டையும் வந்து ஒட்டி முடிச்சிருக்கேன். பார்க்க வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், ஆனால் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.